Good morning to all. Thanks for wonderful opportunity, ma'am. என்னோட பையன் பேரு ஸ்ரீஜேஷ் கோபி. என்ன பண்ணுறேன் என்ன பேசுகிறத கண்டிப்பாக அப்படின்றாங்க கௌரவமா. ஃபஸ்ட்டு இப்போ நான் எல்கேஜி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே பழுதாச்சு. எனக்கு நான் தேங்க்யூ சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்கிறது ஜூலி மேம் தான். ஏன்னா என்னோட பையனோட லவ்வை மேம் வந்து எந்த கிளாஸுக்கு போனாலும் என் பேர் கண்டுபிடிச்சிடுவோம். மேம் எந்த செக்ஷன் போனாலும் அவங்க கூடயே போகணும். ஈவன் அழுகாச்சி நிறுத்ததுக்கு காரணம் ஜூலி மேம் தான். நான் ரொம்ப ப்ரௌட் பண்ணுறேன். ஏன்னா நான் இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் நான் படித்த ஸ்கூலில் என் பையன் இங்கே படிச்சான். நெக்ஸ்ட் இங்கே எஃபர்ட் போடுறதுல, ஸ்டூடெண்ட்ஸை கேர் பண்ணுறதுல, மோட்டிவேட் பண்ணுறதுல, என்கரேஜ் பண்ணுறதுல இந்த ஸ்கூல் டீச்சர்ஸை அடிச்சுட்டு ஆளே வெரி தேங்க்ஸ் டு ஆல் த டீச்சர்ஸ் அண்ட் தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் யூகேஜிசி படிக்கிற லித்துஷனோட பேரண்ட்டுங்க. ஃபஸ்ட் இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட ஒரு எமோஷனல் மூமெண்ட். லித்துஷன் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காட். அவனுக்கு வந்து வீட்டில் ரொம்ப செல்ல பையன். அதனால அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்கூல் படிக்க வரும்போது எதுவுமே தெரியாது. மீன்ஸ் ஒரு ரைட்ஸ் கூட தெரியாது. அந்த மாதிரி எதுவுமே எழுத தெரியாது. பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஸ்கூல் போய் படிச்சுக்கிட்டோம். வீட்டில் இருக்கும்போது நம்ம ஏன் அவனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நான் நிறைய ஸ்கூல் சர்ச் பண்ணேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார், கோபால் நாயுடு தவிர வேறு எந்த ஸ்கூல் சேர்க்கக்கூடாது, இங்கே கோபால் நாயுடு தான் அப்படின்ட்டாரு. அது பிகாஸ் என்னோட கசின் ரவீந்திராவோட பொண்ணுங்கிறார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இல்லை, அவரோட ஒரே சாய்ஸ் கோபால் நாயுடு. சரி ஓகே, நான் கோபால் நாயுடுலேயே சேர்க்கிறேன்னு சொல்லி விட்டாச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலில் சேர்க்கும் போது ஹெச்எம் என்ன பேசுவாங்க எப்படி அப்படின்னு இல்லை வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. எனக்கு அப்போவே பிடிச்சிச்சு. சரி, திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் மை சைல்ட். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு சாய்ஸுமே வைக்கல. லித்துஷன் நான் அப்போவே ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவன் வந்து சீக்கிரம் யார்கிட்டையும் பேச மாட்டான். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரும்போதுலேருந்து அவன் எல்கேஜி முடிக்கிற வரைக்கும் அவனை வெளில குட் மார்னிங் சொல்லாமல் அவனை ஸ்கூலுக்கு விட மாட்டாங்க மிஸ். அவன் சொல்லவே மாட்டான். அவனை ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ரொம்ப ஒரு 6 months மேலே ட்ரை பண்ணாங்க. அவன் சொன்னாங்க, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா நாங்களும் படிக்கும் போதெல்லாம் எங்கள் ஹெச்எம் பார்த்து ரொம்ப பயப்படுவோம். எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே எல்லாம் அவங்களாம் பேசவே மாட்டாங்க. ஹெச்எம் கிட்ட போனோம்னா ரொம்ப ஒரு ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசி ரொம்ப வெயிட். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஹெச்எம் ரொம்ப 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 தேங்க்யூங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் எல்லா ஸ்டாஃப்ஸும். இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் மெயினாக வந்து லித்துஷன் ஃபஸ்ட்டு வந்து படிச்சது வந்து ராஜிமா கிட்ட ரொம்ப தேங்க்யூ ராஜிமா. அவன் வீட்டுக்கு வந்தால் சொல்லுவான், நீ சொல்கிறது தப்புமா, நீ எல்லாம் தப்பாக சொல்லிக் கொடுக்குற. நான் ராஜிமா எனக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, நான் இப்படி தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு ரொம்ப இருக்கும். நான் தப்பாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் போல, அவங்க மிஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு அவனே ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் ஒரு நாள் கூட இது வரைக்கும் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அழுததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டே இப்போ வரைக்குமே வந்து ஸ்கூலுக்கு போனோம்னா ரொம்ப ஜாலியாக வருவான். அப்புறம் இன்னும் சொல்லணும் ஹெச்எம் மேம் பற்றி. ஹெச்எம் மேம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க. நம்மகிட்ட ரொம்ப வந்து உங்களுக்கு என்ன வேணும், நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து எதுவும் நோ சொல்லாமல் எதுவும் சொல்லாமல் ரொம்ப அதுக்கு ஒரு பொலைட்டாக ரிப்ளை பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட இதெல்லாம். அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து பெருசாக ஃபங்க்ஷன் நடந்தது. இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் போட்டே போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு ஷாலினா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நேம்ஸ் எல்லாம் தெரியாதுங்க. அப்புறம் இப்போ வந்து நான் வந்து என்னோட செகண்ட் பேபி ப்ரீகேஜி இங்கே தான் ஜாயின் பண்ணேன். நோ சாய்ஸ்ன்னு சொல்லி ஆக்சுவலி என்னோட ஏஜ் இதனால லாஸ்ட் இயரே ப்ரீகேஜி போட்டேன். நெக்ஸ்ட் இயர் ப்ரீகேஜி இங்கே தான் எப்பவுமே இங்கே